Hi friends, welcome to the channel. நம்ம இன்னைக்கு யூனிட் 5ஓட MCQ கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். யூனிட் 5ல் நமக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தன். அப்புறம் யூனிட் 5ல் வந்து என்ன டாபிக்ஸ்லாம் இருக்குன்னா ஃபைல் ஹேண்ட்லிங் நமக்கு இருக்குது. ஃபைல் ஹேண்ட்லிங் அப்புறம் எக்ஸம்ஷன் ஹேண்ட்லிங் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபைல் ஹேண்ட்லிங் பார்க்குறோம். டேஷ் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஃபைல் தான். ஸோ ஃபைல் தான் நமக்கு இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன். ஆல் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்ட் இன் எ கம்ப்யூட்டர் மஸ்ட் பி இன் எ ஃபைல் நேம். ஸோ நமக்கு வந்து நீங்கள் உங்களுக்கே தெரியும், கம்ப்யூட்டரில் எந்த டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணாலும் ஃபைல் நேம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுவும் நமக்கு ட்ரூ தான். ஓகே, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இஸ் எ டேஷ் மெமரி. ரேண்டம் ஆக்சஸ் மெமரிங்கிறது இஸ் volatile மெமரி. volatile மெமரினா என்ன மீனிங்னா, volatileனா ஒன்ஸ் நீங்கள் பவர் ஆஃப் பண்ணிங்கன்னா அது உள்ள கோடிங்ஸ்லாம் தட் இஸ் ரீப்ளேஸ் ஆயிரும். ஓகே, டெலிட் ஆயிரும். ஓகே, ஃபைல் இஸ் used to permanently store data in a dash memory that is non-volatile. நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுற ஃபைல்ஸ்லாம் எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னா பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகுது அப்படின்னா அது நான்-volatile மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஓகே, டேஷ் மெமரி இஸ் ஏ பெர்மனெண்ட் மெமரி. நான்-volatile, பெர்மனெண்ட் இதெல்லாம் என்ன செகண்டரி மெமரி. செகண்டரி மெமரி நமக்கு ஹார்ட் டிஸ்க், பென் ட்ரைவ், சிடி ட்ரைவ் எல்லாம் வந்து நம்ம செகண்டரி மெமரிம்பாங்க. ஓகே, டேஷ் மெமரி இஸ் டெம்பரரி மெமரினா ஆட்டோமேட்டிக் அந்த பிரைமரி மெமரி தான் டெம்பரரி. அந்த பிரைமரிங்கிறது டேட்டா வந்து டெம்பரரியாக இருக்கும், நெக்ஸ்ட் வந்து டெலிட் ஆகிரும். ஓகே, அது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ரேம் சொல்லிக்கலாம். Python has a built-in function dash to open a file. இப்போ பைத்தான் வந்து எந்த கமாண்டை யூஸ் பண்ணி ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் ஒரு கமாண்ட் இருக்குது, ஓப்பன். ஓகே, இந்த ஓப்பன் மெத்தட் ரெக்வஸ்ட் டேஷ் ஆர்குமெண்ட். அது கண்டிப்பாக எத்தனை ஆர்குமெண்ட் வேணும்? 2 ஆர்குமெண்ட்ஸ் வேணும். ஒன்று வந்து நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணுறோன்னா அந்த ஃபைலுக்கு ஒரு நேம் இருக்கணும். செகண்ட் வந்து மோட் அப்படிம்பாங்க. மோடுனா நம்ம எந்த மோடில் ஓப்பன் பண்ண போகிறோம். ஒரு ஃபைலை நம்ம ரீட் பண்ணலாம் இல்லை ரைட் பண்ணலாம். அப்போ ரீட்னானது அதில் உள்ள கண்டென்ட்ஸை ரீட் பண்ணுவோம். ரைட்னா அந்த ஃபைலில் கொண்டு போய் நம்ம டேட்டாவை ரைட் பண்ணுறது. ஓகே, அப்பன்னா ஆல்ரெடி அந்த ஃபைலில் கண்டென்ட் இருக்கும், அந்த கண்டென்ட்டில் போய் எக்ஸ்ட்ரா பெயினிங் ஆட் பண்ணால் அதுக்கு அப்பன் அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ இப்போ கண்டிப்பாக அந்த ஃபைல் நேம் வேணும், அது மோடும் வேணும். ஓகே, வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஃபைல் மோட்ஸ் ஆர் டேஷ் அண்ட் டேஷ். மொத்தம் வந்து 3 ஆப்ரேஷன் தான், ரீடு, ரைட் அண்ட் அப்பண்ட். ஒன்று ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், இல்லை இருக்கிற கண்டென்ட்டோட எக்ஸ்ட்ரா கண்டென்ட் நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, டு ரீட் த 2 கேரக்டர்ஸ் ஃப்ரம் த ஃபைல் ஆப்ஜெக்ட். அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் நேம் வந்து நான் இன்புட் ஃபைல் INP ஃபைல் கொடுத்துருக்கேன். வி யூஸ் டேஷ் கமாண்ட். 2 கேரக்டர் மட்டும் நான் ரீட் பண்ணணும் அப்படின்னா இன்புட் ஃபைல் INP ஃபைல் டாட் ரீட் 2ன்னு கொடுத்தீங்கன்னா இது ஒன்லி 2 கேரக்டர்ஸை மட்டும் தான் ரீட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் டு ஓப்பன் எ ஃபைல். ஒரு ஃபைல் நேம் வந்து test.txt கொடுத்துருக்காங்க, ஃபார் ரீடிங் பர்பஸில் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து FOBன்னு அசைன் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு ஓப்பனுங்கிற கமாண்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சியில் வந்து நம்ம ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு test.txt, அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் நேம் வித் பாத்தோட கொடுத்துருக்கேன். ஓகே, ரீடு மோடும் கொடுத்துருக்காங்க. ரீடு மோட்னா சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள நம்ம இது ஆர் கொடுக்குறோம். ஓகே, ஆறுங்கிறது என்னென்னா அந்த மோட் வந்து ரீடு மோடில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது. ஓகே, டு ஓப்பன் ஏ ஃபைல் ஃபார் ரைட்டிங்னா சேம் தானது, சேம் இதான் ஓப்பன் கமாண்ட் தான். அந்த ஆருக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, W போட்டிங்கன்னா ஃபைல் வந்து ரைட்டிங் மோடில் ஓப்பன் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் அப்பெண்டிங்கில் போடணும் ஒன்றும் கிடையாது. அந்த ஆருக்கு வந்து Wக்கு பதிலாக A போடுறீங்க. R ஃபார் ரீட், W ஃபார் ரைட், A ஃபார் அப்பண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இது போக என்ன வேறு, டேஷ் மோட் இன் எ ஃபைல் அப்பெண்டிங் அட் த எண்ட் ஆஃப் த ஃபைல் வித்தவுட் ட்ரங்கேட்டிங் இட் கண்டென்ட்ஸ். ஓகே, அதாவது என்ன மோடு வந்து டேட்டாவை டெலீட் பண்ணாமல் அந்த எண்டில் போய் நிற்கும் அப்படின்னா அதுக்கு மோடு பேர் அப்பண்ட் அப்படிம்பாங்க. அப்பண்டோட சிம்பிள் வந்து நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்கேன், ஏன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைல் மோடு B ஓப்பன்ஸ் ஏ ஃபைல் இன் டேஷ் மோட். பின்னு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம் மோடில். அது மோடு B மீனிங் என்ன, பைனரி மோட். உங்கள் டேட்டாவை ரைட் பண்ணுறது பைனரி ஃபார்மேட்டில் ரைட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் to read the entire remaining contents of the file as a string from the file object INP input file we use dash command. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபைலில் உள்ள அவ்வளவு டேட்டாவை நான் ரீட் பண்ணணும் அப்படின்னா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணால் ரீட். ஓகே, தட் இஸ் அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் ரீடுன்னு கொடுத்தா போதும் எல்லா டேட்டாவும் ரீட் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைல் மோடு Tன்னு ஒன்று இருக்குது, ரெப்ரசன்ஸ் ஓப்பன் ஏ ஃபைல் இன் டெக்ஸ்ட் மோட். அப்போ டீன்னு கொடுக்கலாம்னா டெக்ஸ்ட் பிக்கு வந்து பைனரி சொன்னோமா, டீங்கிற டெக்ஸ்ட் மோட். இட் இஸ் அ டிஃபால்ட் மோட். இதுதான் நமக்கு டிஃபால்ட் மோட் அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் ட்ரூ தான். டீங்கிற டெக்ஸ்ட் மோட் இட்ஸ் அ டிஃபால்ட் மோட். மோடு ப்ளஸ் ஓப்பன் ஏ ஃபைல் ஃபார், நீங்கள் வந்து RWன்னு போடுங்க, அது பக்கத்தில் நீங்கள் கண்காணிட் பண்ணலாம், ப்ளஸ்னு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணால் என்ன மீனிங்னா அப்டேட்டிங் அப்படிம்பாங்க. ப்ளஸ்னா ஆட்டோமேட்டிக்காக ரீட் அண்ட் ரைட் ரெண்டுமே பண்ணுவோம். ஓகே, ஆர்னா ரீட், டபிள்யூன்னு ரைட் கொடுத்தோமா, அந்த ப்ளஸ் கொடுத்தாச்சுன்னா ரீட் அண்ட் ரைட் அப்டேட்டிங். ஓகே, ரெண்டையும் ப்ராசஸ் பண்ணோம். R + B ஓப்பன் ஏ ஃபைல் ஃபார், நீங்கள் நான் வந்து இப்போ நான் R கொடுத்துருக்கேன், ப்ளஸ் கொடுத்துருக்கேன், B கொடுத்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் Bங்கிறது பைனரி ஃபைல், பைனரி மோடில் ஆப்ரேட் ஆகும். ஆறுங்கிறது ரீடு, ப்ளஸ் கொடுத்தாச்சுன்னா ரீட் அண்ட் ரைட். அப்போ இந்த ரீட் அண்ட் ரைட் இன் பைனரி மோட். ஓகே, நெக்ஸ்ட் இன் அப்பண்ட் மோட் இஃப் த ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தென் இட் கிரியேட்ஸ் அ நியூ ஃபைல் அண்ட் அப்பண்ட் த கண்டென்ட்ஸ். நீங்கள் வந்து அப்பண்ட் மோட்னா என்ன சொல்கிறோன்னா, அப்பண்ட் மோட்னா மீனிங் என்ன, ஒரு ஃபைலுக்குள்ளே கண்டென்ட்ஸ் இருக்கும், அதோட எண்டில் போய் சம் கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணால் அதுக்கு பேர் அப்பண்ட்.
சப்போஸ் அந்த கேஸ் நீங்கள் கொடுக்குற ஃபைல் நேம் வந்து உள்ளே இல்லைன்னா என்ன பண்ணணும்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இட்ஸ் ட்ரூ வேல்யூ. ஓகே, ட்ரூ. ஓகே, next, which of the following statements are true? பாருங்க, when you open a file for reading, if the file does not exist and error occurs. ஓகே, நீங்கள் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறீங்க, ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறீங்க, ஃபைல் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எரர் வரும். ஓகே, ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் வரும். when you open a file for writing, if the file does not exist, a new file is created. சப்போஸ் நீங்கள் ரைட் பர்பஸில் யூஸ் பண்ண போகிறீங்க, சப்போஸ் அந்த ஃபைல் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் நியூ ஃபைல் கிரியேட் ஆகி டைப், அது வந்து ட்ரூ தான். when you open a file for writing, if the file exists, the existing file is overwritten with the new file. நீங்கள் ஒரு ஃபைல் ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறீங்க, சப்போஸ் அந்த ஃபைல் கண்டென்ட் இருந்ததுன்னா அந்த கண்டென்ட் எரேஸ் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் ரைட் ஆகும். ஸோ ஆல் ஆஃப் த மென்ஷன். இப்போ இந்த இடத்துல இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு ட்ரூ தான். ஓகே, which are the 2 built-in functions to read the line of text from the standard input? இப்போ நான் 2 கமெண்ட் யூஸ் பண்ண, நம்ம இன்புட் கமெண்ட் நமக்கு தெரியும், இன்னொன்று வந்து raw_input. இந்த ஃபஸ்ட்டு ஏ தான் நமக்கு ஆன்சர். இந்த 2 கமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ரீட் பண்ணிக்கலாம், கீபோர்ட்லேருந்து ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, raw_input and input. which one of the following is not attributes of the file? இது வந்து ஃபைலில் உள்ள attributes எது இல்லைன்னா ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணலாம், சாஃப்ட் ஸ்பேஸ் பண்ணலாம், ரீநேம் அண்ட் மோட். இதில் எது ஆன்சர்னு பார்த்தா ரீநேம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கானது இஸ் நாட் த ஃபைல் ஆட்ரிபியூட்ஸ். ஃபைல் வந்து ரீநேம் பண்ணுறது ஃபைல் ஆட்ரிபியூட்ஸ் கிடையாது. ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, மோடுனா எந்த மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ரீடு மோடா, ரைட் மோடா, அப்பன் மோடான்னு பார்க்கலாம். சாஃப்ட் ஸ்பேஸ்னால் என்ன மீனிங், ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ் இஃப் ஸ்பேஸ் எக்ஸ்பிளிசிட்லி ரெக்வயர்ட் வித் பிரிண்ட். நீங்கள் வந்து எம்டி ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா ரெப்ரசென்ட் பண்ணுறது சாஃப்ட் ஸ்பேஸ். ஆனால் ரீநேம்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஃபைல் ஆட்ரிபியூட்ஸில் கிடையாது. ஓகே, ஸோ அதான் வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் த ஃபைல் அப்படின்னா ரீநேம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ட்ரங்கேட் மெத்தட் இன் எ ஃபைல்? ட்ரங்கேட் மெத்தட்னா என்ன, ட்ரங்கேஷன்னா மீனிங் என்னென்னா சைஸை நம்ம ரெடியூஸ் பண்ணுறது, ட்ரங்கேட் பண்ணுறது. ஓகே, அதுக்கு என்ன பாருங்கள், ட்ரங்கேட்ஸ் த ஃபைல் சைஸ், ட்ரங்கேட் த ஃபைல் சைஸ், delete the content of the file, deletes the file size, none of the mention. Truncation meaning truncate the file size. Now the method truncate the file size. Following is a syntax for the truncate method. File object dot truncate of bracket குள்ள சைஸ் கொடுத்தாச்சுன்னா அந்த சைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ளே நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி காமிச்சிடும். ஓகே, ஸோ அதான் வந்து ட்ரங்கேட்டோட மெயின் பர்பஸ், truncate the file size. Next, which is or the basic IO connections in a file? Standard input. ஃபைல் நீங்கள் ஃபைல்னு போயாச்சுனாலும் ஒரு ஃபைல்லேருந்து நம்ம டேட்டாவை ரைட் பண்ணலாம், அது இன்புட். அதே ஃபைலில் போய் நம்ம ரைட் பண்ணால் அது போய் அவுட்புட்டும்பாங்க. அப்போ நம்ம என்னென்னலாம் ஆட்டோமேட்டிக்கானது பேசிக் ஐஓ கனெக்ஷன் ஃபைல்னால் ஸ்டாண்டர்ட் இன்புட் வாங்கலாம், அவுட்புட் கொடுக்கலாம், ஸ்டாண்டர்ட் எரர்ஸ் வரலாம், ஆல் ஆஃப் த மென்ஷன். இப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்து 3மே தான். ஓகே, ஸ்டாண்டர்ட் இன்புட், அவுட்புட் அண்டு எரர்ஸ் 3மே பாசிபிள். To read a line by line of the file from the file object in file we use dash command. read line வேணும்னா ஒரு லைன் பை லைனாக ரீட் பண்ணணும், அதுக்கு மெத்தட் பேர் இன்ஃபைல்ங்கிறது ஃபைல் ஆப்ஜெக்ட் நேம் டாட் ரீட் லைனுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணால் லைன் பை லைன் ரீட் பண்ணிக்கலாம். all the lines read பண்ண அப்புறம் to read all the lines in a file na, that is file object name dot read lines கொடுத்தாச்சுன்னா எல்லா லைனுமே ரீட் ஆயிரும். ஓகே, the read line method returns dash. read line method என்ன பண்ணால் returns the list of strings. நீங்கள் வந்து ஒரு லைனில் உள்ளது வந்து ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகி ஸ்ட்ரிங் ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு லைனும் லிஸ்ட்டாக கன்வெர்ட் அப்போ தான் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, the dash method returns the current position within the file. அந்த எந்த மெத்தட் வந்து கரண்ட் பொசிஷனை பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து என்னென்னா அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, டெல்னு மெத்தட். நீங்கள் நல்லா மைண்டில் யூஸ் பண்ணி நம்ம டைப் பண்ணுற எல்லா கமெண்ட்ஸ் மெத்தட் நேமும் ஃபஸ்ட் லெட்டர் ஸ்டார்ட் வித் ஸ்மால் லெட்டர், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களை எம்சிக்குள்ளே கன்ஃபியூஸ் பண்ணும்போது கேபிட்டல் டி கொடுத்தா நீங்கள் அக்செப்ட் பண்ணி, ஸ்மால் டி இருந்தால் ஸ்மால் தான் யூஸ் பண்ண. ஓகே, டெல் மெத்தட். டெல் மெத்தட் என்ன பண்ணால் கரண்ட்டாக கர்சர் எங்கே பாயிண்ட் பண்ணிட்டு அந்த பொசிஷனை சொல்லிடும். ஓகே, சின்டாக்ஸ் ஆஃப் த delete a file இஸ் என்னது, ரிமூவ் ஃபைல் நேம். நீங்கள் ரிமூவ் கொடுத்து ப்ராக்கெட்டில் ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் நேம் delete ஆயிடும். The dash method set the file current position at the offset. ஓகே, எந்த பொசிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த பொசிஷனுக்கு போகணும்னு சொல்லணும் அப்படின்னா சீக்னா நமக்கு வந்து சர்ச் பண்ணுற மாதிரி இந்த பொசிஷனில் பேஸ் பண்ணோம்னா SEEK போடுவேன். டெல் கொடுத்தோன்னா கரண்ட்டாக என்ன பொசிஷன் இருக்குன்னு சொல்லலாம். சீக் கொடுத்து நீங்கள் ஒரு பொசிஷன் கொடுத்து அங்கே போய் கரண்ட் பொசிஷனை செட் பண்ணலாம். ஓகே, அது போய் சீக் கமாண்ட் அடிப்பேன். டேஷ் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் ஆப்ஜெக்ட் சீரியலைசேஷன், பிக்லிங். ஓகே, பிக்லிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று டேஷ் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் ஆப்ஜெக்ட் டீசீரியலைசேஷன், அன்பிக்லிங் மெத்தட். ஓகே, இந்த மெத்தட் பேர் என்னது, பிக்லிங் அண்ட் அன்பிக்லிங். ஓகே, ஆப்ஜெக்ட் சீரியலைசேஷன் அண்ட் ஆப்ஜெக்ட் டீசீரியலைசேஷன். ஓகே, ஃபார்மட் ஆப்ரேட்டர் denoted by the dash symbol, percentage symbol. அப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேட் பர்சன்டேஜ் போட்டாலே ஃபார்மேட் ஆப்ரேட்டர். அதில் %D, %F, %S ரெப்ரசன்ஸ். டிங்கிறது இன்டிஜர், எஃப்ங்கிறது ஃப்ளோட்டு, எஸ்ங்கிறது ஸ்ட்ரிங். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், இன் ஃபைல் ஹேண்ட்லிங் ரைட் மெத்தட் அக்செப்ட்ஸ் த டேஷ் டேட்டா டைப். ரைட் மெத்தடை வச்சு நீங்கள் ஃபைலில் ரைட் பண்ணிங்கன்னா என்ன டேட்டா வேணும்னா கண்டிப்பாக ஸ்ட்ரிங் டேட்டா மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபைல் ஓப்பன் S1.txt, நான் அப்பன் மோடில் ஓப்பன் பண்ணுறேன்.
நான் ஏ ஈக்குவல் டு 100 கொடுத்தாச்சு. ஃபைல் டாட் ரைட் ஆஃப் ஏன்னு கொடுத்தேன். அப்போ இங்கே ஏங்கிற எனக்கு இன்டிஜர் டேட்டா டைப் நான் ரைட் பண்ணால் கண்டிப்பாக எரர் வருது. என்ன எரர் பாருங்க, டைப் எரர், அக்செப்ட் ஒன்லி ஸ்ட்ரிங் நாட் இன்டிஜர். ஓகே, நல்லா நினச்சிக்கோ. ஸ்ட்ரிங் இன்புட்டை தான் நம்ம அந்த ஃபைலில் போய் ரைட் பண்ண முடியும். சின்டாக்ஸ் ஆஃப் த ரைட் லைன்ஸ் இஸ் இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் ரைட் லைன்ஸ் ப்ராக்கெட்டில் சீக்வன்ஸ் ஆஃப், நீங்கள் ரைட் லைன்ஸ்னால் மோர் தென் 1 லைன் ரைட் பண்ண போகிறீங்க. இப்போ சீக்வன்ஸ் ஆஃப் லிஸ்ட் நம்ம கொடுத்தோன்னா ரைட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, the next one, the dash function is used to close a file in Python. Close ஒரு மெத்தட் இருக்குது, அதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். the dash function is used to write all the characters. ஆட்டோமேட்டிக்காக நான் ரைட் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு எல்லா கேரக்டரும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். which of the following are the modes of both writing and reading in binary format in a file? இதில் வந்து எது ரீடிங்கும் பண்ணும் ரைட்டிங் பண்ணும் பைனரி ஃபார்மேட்லேயும் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏ, WB ப்ளஸ். டபிள்யூங்கிறது ரைட்டு, பிங்கிறது பைனரி ப்ளஸ்ங்கிறது ரீட் அண்ட் ரைட் ரெண்டுமே பண்ணலாம். நீங்கள் டபிள்யூ கொடுத்தீங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக ரைட் மட்டும் பண்ணும். நெக்ஸ்ட்டு பண்ணுறேன் WB கொடுத்தனாகும் ரைட்டு ப்ளஸ்ன்னுது ரைட் இன் பைனரி ஃபார்மேட். எனக்கு W ப்ளஸ் கொடுத்தானது தட் இஸ் ரைட், ரீட் அண்ட் ரைட் தான் இருக்கும், ஆனால் பைனரி ஃபைல் இருக்காது. அப்போ எது கரெக்ட் ஆன்சர்னா WP ப்ளஸ். ஓகே, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் போட்டிருக்கோம். ஓகே, அப்போ வந்து ரீட் அண்ட் ரைட் இன் பைனரி ஃபார்ம் WP ப்ளஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், which of the following is not the valid mode in open a file? எது வந்து வேலிட் இல்லைன்னா ஏ ப்ளஸ்னா அப்பண்ட் பண்ணலாம், ரீட் ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன்று RWனா ரீட் அண்ட் ரைட், RW இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் அதுபோல் நீங்கள் ப்ளஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். R ப்ளஸ்னால் ரீட் அண்ட் ரைட்டிங் அண்ட் ரீடிங் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக RW நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் R ப்ளஸ் அண்ட் W ப்ளஸ் மோட்ஸ்? ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, R ப்ளஸ் மோடுனா என்ன அப்படின்னா ரீடு அண்ட் ரைட் பண்ணுறோம், ரைட்டு ப்ளஸ் ரீடும் பண்ணுறோம். என்ன மீனிங்னா, நம்ம ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறீங்க, ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம், ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணால் கர்சர் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனை பாயிண்ட் பண்ணும். அது வந்து ரீடிங் பர்பஸ்க்காண்டி வருது. அதே ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த ஃபைலில் வந்து ஒரு 100 டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்கன்னா 101 பொசிஷனில் போய் நிற்கும். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். இந்த R ப்ளஸ்னா மீனிங் என்னென்னா, R ப்ளஸ்னா இஸ் அ பாயிண்டர் இனிஷியலி பிளேஸ்ட் அட் த பிகினிங் ஆஃப் த ஃபைல் and the pointer is at the end for W plus. W plus எங்கே நிற்கும்னா எண்டில் போய் நிற்கும். ஸோ R ப்ளஸ்னால் ரீட் பண்ணும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்லையும் ரைட் பண்ணும்போது எண்டிங் பாயிண்டில் இருந்தால் தான் கரெக்ட். அப்போ B பாயிண்ட் தான் கரெக்ட். there is no difference கிடையாது. R plus the pointer initially placed at the beginning of the file and the pointer is at the end for W plus. இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகே, it depends upon the operating system கிடையாது. W plus வந்து பிகினிங் கிடையாது, R plus வந்து எண்ட் கிடையாது. R plus தான் நமக்கு பிகினிங், W plus வந்து எண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, what happens if no argument is passed to the seek function? seek function ஆர்குமெண்ட்டே பாஸ் பண்ணலை, என்ன நடக்கும் அப்படின்னா, சீக் நமக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், எந்த பொசிஷனில் போய் நான் மூவ் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறது. ஆனால் எரர் வரும். ஏன்னா சீக் பொசிஷன் கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பாக இட் நீட்ஸ் அட்லீஸ்ட் 1 ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ எரர். ஓகே, the next one, errors can be classified into 3 types. என்னென்னு இருக்குது, சின்டாக்ஸ் எரர், லாஜிக்கல் எரர் அண்ட் ரன் டைம் எரர் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் இது ட்ரூ தான். ஓகே, இப்போ நம்ம வந்து 5th யூனிட்டில் பார்ட் 1 பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2 வந்து நம்ம லான்ச் பண்ணிடுவோம். இப்போ ஆல்ரெடி நம்ம MCQவில் வந்து ஒரு 5 யூனிட்ஸில் வந்து 4 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 5th யூனிட் மட்டும் 2 பார்ட்ஸாக போடுறோம். என்ன கொஸ்டின் வந்து 95 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பார்ட் ஒரு 45 கொஸ்டின்ஸ், அடுத்தல ஒரு 45 கொஸ்டின்ஸ் பப்ளிஷ் பண்ணுறோம். என்னை வாட்ச் பண்ணுங்கள், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு எக்ஸாம் மண்டே இருக்குது, எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணி படிக்க சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.